வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ரேவதிக்கு மாயாவோட உண்மையான ரூபம் தெரிய வருது. மாயாவும் மகேஷும் கேடு கெட்ட செயலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். டாக்டர் அம்மாவும் இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி உண்மையை நம்ம ரேவதிக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல ஒரு பக்கம் இருக்கிறாரு கார்த்திக். இன்னொரு பக்கம் ரேவதி கிட்ட நல்லா தூப போட்டு விட்டுருக்காங்க. மாயாவும் அந்த மாயா பயவுல சொன்னதை கேட்டுட்டு ரேவதி ஃபர்ஸ்ட் குழப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் குழப்பமா ஆரம்பிச்சிட்டாங்க. ரேவதி ஒரு பக்கம், கார்த்திக் யோசனை பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, டாக்டர் தானே சொல்லல, ஆனா எவிடன்ஸ் இருந்தா கண்டிப்பா ரேவதி நம்புவாங்க. அதனால நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போலாம், அங்க நர்ஸ்களுக்குலாம் தெரியும்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போறாங்க. அங்க நைட் டியூட்டி நர்ஸுக்கு தான் இருக்காங்க. அங்க போய் மாயா பத்தி கார்த்திக் கேட்கலான்ட்டு போய் ரிசப்ஷன்ல போய் பேஷண்ட் மாயா பத்தி எங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க என்னால இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா அது ரூல்ஸும் இல்ல, பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது, சரி நர்ஸை கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, எங்க இந்த மாயா பேஷண்ட்டை எந்த நர்ஸ் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க, அவங்க பேர்னாச்சும் தெரியுமான்னு கேக்குறாங்க. ஓ அதுவாங்க, தெரியும் தெரியும் இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேரை சொல்லி அவங்க தாங்க அவங்க. ஆனா நைட் டியூட்டிக்கு இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. சுத்தம்போ நைட் டியூட்டி வேற இல்லையா, சரி அந்த நர்ஸோட வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் கொடுக்க மாட்டோங்க சார், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எகென்ஸ்ட் ஆனது, நாங்க தரமாட்டோம் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கார்த்திகும் கெஞ்சி கூத்தாடி கேட்கிறாரு, வழியே இல்ல சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி இவங்க தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இங்க இருக்க யாருக்கிட்டயாச்சும் கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு கார்த்திக். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அங்க நைட் டியூட்டி பார்ப்பாங்க நர்ஸ், அவங்க கிட்ட மாயாவை பார்த்தது டாக்டர் கூட இருந்தது கீதாங்கிற நர்ஸ் தான் அப்படிங்கிறது தெரிய வந்தனால கீதா நர்ஸ் பத்தி டீட்டெயில் கேக்குறாங்க. மத்த நர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ இது ரூல்ஸ் இதுக்கு எகென்ஸ்ட் ஆனது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதாங்க இந்த கீதா கூட ஏற்கனவே ஒரு நர்ஸ் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாயாவை பத்தி சொல்லுவாங்கல்ல, புருஷனோட தம்பி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு ஒரு ஃப்ரெண்டு நர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வர்றாங்க. கீதா பத்தி டீட்டெயில கார்த்திக் அவங்க கிட்ட கேக்குறாங்க. நீங்க யாரு சார், எதுக்காக நீங்க கீதா பத்தி கேக்குறீங்க அப்படின்னு அந்த நர்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க, மாயாங்கிற பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் கேட்டோம், நீங்க எதுக்கு மாயாங்கிற பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, அது பர்சனல் நீங்க சொல்ல முடியாது சார், நீங்க என்ன விஷயம்னு சொன்னா மட்டும்தான் நாங்க சொல்ல முடியும், பர்சனலா நீங்க வச்சுக்கிட்டாலாம் எங்களால முடியாது, நாங்க சொல்லவும் முடியாது, ஒரு பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக கூடாது, அதுதான் ரூல்ஸ், அதனால நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ். கார்த்திக் யோசனை பண்றாரு, வேற வழியே இல்ல, மாயாவை பத்தி இவங்க கிட்ட சொன்னோம்னா தான் நம்ம கண்டிப்பா கீதாவை மீட் பண்ண முடியும், கீதாவை நேரா கூட்டிட்டு போய் ரேவதி கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நர்ஸ் கிட்ட கார்த்திக் சொல்றாரு, மாயான்னு ஒரு பேஷண்ட்டுங்க, அந்த மாயா பேஷண்ட் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்டோட தம்பியை தான் எங்க வீட்டு ஓனர் அம்மாவோட பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்க, மாயாவோட கேரக்டரும் அவங்க ஹஸ்பண்டோட தம்பியோட அப்படின்னு சொல்லும் போதே, சார் சார் அந்த ஹஸ்பண்டோட தம்பிக்கும் மாயாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நீங்க அதைத்தானே சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அட்டா கப்புன்னு புடிச்சிட்டீங்களே, ஆமாங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். ஆமாங்க சார், இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க நிறைய தடவை அபார்ஷன் பண்ண வந்திருக்காங்க, இது எல்லாமே கீதா தான் என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மேடம் அதுக்காக தான் மேடம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த மகேஷ் எங்க ஓனரோட பொண்ணை கல்யாணம் பண்ண போறான் மேடம், மாயாக்கும் மகேஷுக்கும் இருக்கிற தொடர்பை வெளி கொண்டு வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தான் நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீங்கனாச்சும் வந்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான்லாம் வந்து சொல்ல முடியாது, அதை விட நான் அந்த மாயா பேஷண்ட் கூட இருந்ததில்ல சார், கீதா சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், அதனால கீதா கிட்ட நீங்க கேட்கறதா நல்லது, நீங்க போய் நேரா கீதா கிட்ட கேளுங்க, அதுக்குதான் மேடம் அவங்களோட வீட்டு அட்ரஸ் கேக்குறேன், ஆனா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு, ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். சார் இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க, நான் கீதாவோட அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா நான் கூட தான் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதனாலதான் சார் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்றாங்க. மேடம் தயவு செய்து கொடுங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் கீதாவோட அட்ரஸ கொடுக்குறாங்க. அப்புறம் நான் கார்த்திக்கும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு.
ரேவதி குழப்பமா இருக்காங்களா இல்லையான்னு அவங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாயா ரேவதியும் கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை யோசனை பண்ணிட்டு பயப்புல நல்லா சிக்கிச்சு, நம்ம சொல்றத நம்பிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மாயா. அடுத்தது என்ன, கார்த்திக் நேரா அந்த நர்ஸ் சொன்ன அட்ரஸ்க்கு கிளம்பி போறாங்க. அந்த நர்ஸ் சொன்ன அட்ரஸ்க்கு கார்த்திக் போய் பாக்குறாரு. அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை கதவை தட்டுறாரு. அங்க ஒருத்தர் வர்றாரு. இங்க கீதாங்கிறது? ஆமாங்க, என்னோட ஒய்ஃப் தான். நீங்க யாரு? சார், என் பேரு கார்த்திக் சார். நான் மேடமை பாக்கணும். ஏங்க இந்த நேரத்துல பாக்கணுங்கிறீங்க? அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. கீதாவோட ஹஸ்பண்ட். சார், இது பெரிய விஷயம் சார். ஒரு பேஷண்ட் பத்தி டீட்டெயில் நான் பேசியே ஆகணும் சார். நான் பேசிட்டு ஒரு ஹெல்ப் தான் சார், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்றாரு. ரொம்ப அர்ஜென்ட் வேற சொல்றாரு அப்படின்ட்டு சரி உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் கீதா கிட்ட பேச சொல்றாங்க. கீதா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கீதா கிட்ட இந்த மாயாவை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுங்கள அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. ஆமாங்க சார், இந்த மாயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவன் நிறைய தடவை வந்து அபாசன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏங்க, இந்த விஷயத்த ஒரு இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக், ஐயோ நான்லாம் சொல்ல மாட்டேன் சார், அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையாயிரும், நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்க. அந்த பொண்ணு ஒரு கெட்டவன் அந்த மகேஷ கல்யாணம் பண்ண போறாங்க. மாயாக்கும் மகேஷ்க்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஏற்கனவே நீங்க சொல்றீங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. பாவங்க அந்த பொண்ணு ரேவதி, அவளோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ங்க, நீங்க வந்து ஏதாச்சும் சொன்னீங்கன்னா தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு அந்த கல்யாணம் வேண்டான்னு நிறுத்துவா. இல்லாட்டி மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கஷ்டம் தாங்க பட்டுட்டு இருக்கும். ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து பயப்படுறாங்க. டாக்டர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேஷண்டோட ஃபைல் டாக்குமெண்ட் எதுவுமே வெளியே போகக்கூடாது, அது ரொம்ப செக்யூரா இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸே இருக்குங்க. நான் போய் இதை வெளியே சொன்னேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால தான் நான் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு கார்த்திக். அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஏமா நான் உன்னை சொல்லட்டுமா, நான் வேற ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் வச்சிருக்கேன். அப்படி வச்சிருக்கும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ உனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த விஷயம் தெரியறப்போ உன் வாழ்க்கையே போனதால நினைப்ப. அதே இது வேற ஒருத்தர் வந்து சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி காப்பாத்திருந்தா நீ தப்பிச்சிட்டேன்னு தான் நினைப்ப. ஆமாங்க, அது உண்மைதாங்க. அதே மாதிரிதாம்மா இந்த பொண்ணோட வாழ்க்கையும். அந்த பொண்ணை போய் நீ காப்பாத்து, தெரியுமா போ அப்படின்னு சொல்றாரு அவங்க ஹஸ்பண்டும். சரிங்க, உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்த்திக் நர்ஸ் 2 பேரும் அங்கிருந்து வண்டியில கிளம்புறாங்க. இதுக்குள்ள சிவனாண்டி என்ன யோசனை பண்றாருன்னா, எதுக்கு அவங்களையும் இவங்களையும் கடத்திக்கிட்டு பேசாம இந்த டிரைவர் பையலை கடத்திட்டோம்னா ஈஸியா போயிடும். அவன் தான் மாப்பிள்ளை ஆகணும்னு சொல்லி அந்த சாமுண்டேஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. பேசாம டிரைவரை கடத்திட்டோம்னா வேற வழி இல்லாம மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதை முதல்ல நம்ம ஒய்ஃபு கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க வேண்டாம், ஏன்னா நீங்க அக்காவை கடத்தாம டிரைவரை மட்டும் கடத்தினீங்கன்னா அக்கா வேற ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அதனால அக்காவை கடத்திருங்க. அதே இது டிரைவரை கடத்தாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்னா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைவான். அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். அவனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நீங்க அக்காவையும் கடத்திருங்க, டிரைவரையும் கடத்திருங்க. 2 பேர்த்தையும் கடத்துறதுதான் பெஸ்ட். அப்படி கல்யாணத்தப்ப அம்மா எங்க அப்படின்னு கேட்டா டிரைவர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அப்படி இப்படின்னு சமாளிச்சு ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணத்தை நான் முதல்ல பண்ணி வச்சிடறேன். இது எப்படி ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிடுறாரு சிவனாண்டி. அடுத்தது என்ன பண்றாரு சிவனாண்டி, நேரா நம்ம கார்த்திகை ஃபர்ஸ்ட் கடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா ஏன் கார்த்திகை ஃபர்ஸ்ட் கடத்தலாம்னு யோசனை பண்றாங்கன்னா, சாமுண்டேஸ்வரியை கடத்தும் போது கார்த்திக் வந்தான்னா கண்டிப்பா தடுப்பான். அப்புறம் பிரச்சனையே வேற மாதிரி போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் கார்த்திகை கடத்திடலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்புறம் 4-5 ரவுடி பசங்களை கூப்பிட்டு கார்த்திகை கடத்த சொல்றாங்க. அதுவும் என்ன பண்ற சொல்றாங்கன்னா, கார்த்திக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்த சொல்றாங்க. சும்மனே நம்ம கடத்தணும்னா அவன் நம்மளை பொறுத்தலிடுவான். அதனால மயக்க மருந்து கொடுத்து கடத்திருங்க அப்படின்னு ஆளுகளை அனுப்பிச்சு விடுறாங்க. மண்டபம் பூரா பசங்க தேடுறானுங்க. தேடிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணி, ஐயா மண்டபம் பூரா தேடிட்டான் ஐயா, அவனை ஆளவே காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சிவனாண்டிக்கு ஒரே டென்ஷன். எங்க போயிருப்பான் பயவில்லை, நம்ம கிட்ட மாட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க. கார்த்திக் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நர்ஸ் கேக்குறாங்க, ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் நான் போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாமா, போயிடலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா சிவனாண்டியில ஆளுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, வாடா கார்த்திகேக்கா நான் நம்ம கொஞ்சம் தம்ம போட்டுட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துல இருந்து அப்பதான் அந்த ரவுடி பசங்க எல்லாம் வெளியே போறாங்க. கரெக்டா கார்த்திக்கும் உள்ள வந்துடுறாரு. சரி சீக்கிரம் இறங்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக் என்ன பண்றாருன்னா, ரேவதி இருக்கிற ரூமுக்கு நர்ஸ கூட்டிட்டு போறாங்க. மாயாவும் அப்படி கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க ரேவதிய. கரெக்டா இந்த நர்ஸ கார்த்திக் கூட்டிட்டு போறத பார்த்தோன்னே, ஐயோ இந்த கார்த்திக் பையன் என்னடா இது நர்ஸ கூட்டிட்டு போறான், உண்மைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது,
இது அப்படின்னு பதறிக்கிட்டு பின்னாடியே போறாங்க. ரேவதி கிட்ட கார்த்திக் அந்த கீதா நர்ஸ கூட்டிட்டு போறாங்க. இது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்றாங்க. யாரு இவங்க அப்படின்னும் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு கார்த்திக் வராரு. என்னங்க டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க மேடம், நர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க நீங்க அப்படின்னு. நான் மல்லிகா டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா, டாக்டர் ஏதாச்சும் சொல்ல அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி, ஐயோ இல்லம்மா, உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவா? புரியலையே எனக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே மகேஷ், அவன் ரொம்ப கெட்டவன், கேடு கெட்டவன். அவன் அண்ணி கூடவே அவன் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாயா மகேஷ் மூலமா கர்ப்பமாயி இதோட 4-5 தடவை அபார்ஷன் பண்றதுக்காக எங்க ஹாஸ்பிட்டலுக்கே ஏகப்பட்ட டைம் வந்திருக்காங்க. நாங்களும் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கோம். கடைசி டைம் வர்றப்போ மல்லிகா டாக்டரே மாயாவையும் மிரட்டி விட்டுட்டாங்க. இனிமேல் இது மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தேன்னா நான் அபார்ஷன் பண்ணி விட மாட்டேன்னு வேற மிரட்டி அனுப்பிச்சு விட்டாங்கம்மா. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் உங்க வாழ்க்கையை கொடுக்கணுமா? உங்க வாழ்க்கையும் கேடுகட்டு போயிருமா. தயவு செய்து அந்த மகேஷ கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்றது எல்லாத்தையுமே மாயாவும் கேட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சது கதை. ரேவதி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். என்ன பண்றது அப்படின்னு பயங்கர டென்ஷன் இருக்காங்க. இத போய் மகேஷ் கிட்டயும் மேடம் கிட்டயும் போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்பயே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ரேவதி, யாரு இது இப்படி சொல்ல சொல்லி டிரைவர் தான் சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி, கார்த்திக் சொல்றாரு. மேடம், என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு சொல்லி கொடுத்து இதை கூட்டிட்டு வரணும்? போதும் டிரைவர், எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க மல்லிகா மேடம கூட்டிட்டு வந்து இதை சொல்ல வச்ச ட்ரை பண்ணீங்க. ஆனா அது நடக்கல. பொய் சொல்ல மாட்டேன்னு அவங்களும் போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் ஒரு நர்ஸை செட் பண்ணி மறுபடியும் கூட்டிட்டு வந்து இதை சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். மகேஷை பத்தியும் தெரியும், மாயாவை பத்தியும் தெரியும். என்கிட்ட மாயா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க இதை கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மாயா என்கிட்ட சொல்லிட்டாங்க. முதல்ல நான் நம்பவே இல்ல, ஆனா இப்ப நான் நம்புறேன். நீங்க எல்லாமே இதை வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. போதும் டிரைவர், எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணீங்க? நான் மகேஷை லவ் பண்றேன்னு சொன்னோன்னே நீங்க தானே எல்லாமே பண்ணி கடைசியில என் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப என்னங்க வந்தது? எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இதெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா பயவில்லை, ஏமாந்துருச்சே, நம்பிருச்சு நல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மாயா எப்படியோ ரேவதி நம்ம வழிக்கு வந்துட்டா, இனி யார சொல்றதையும் ரேவதி நம்ப மாட்டா அப்படிங்கறத தெரிய வந்துடுது. அப்பாடா அப்படின்னு நிம்மதியா இருக்காங்க. கார்த்திக் சொல்றாரு, புரிஞ்சுக்குங்க, உங்க லைஃபுக்காக தான் நான் இத்தனை போராடிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுன்னா இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேங்க. போதும் டிரைவர், என்னோட வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். மகேஷை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். போதும் டாக்டர், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு முதல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நர்ஸும் எவ்வளவோ எடுத்து சொல்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா நம்புற மாதிரியே இல்ல. ரேவதி, சின்ன பண்றது இதுவும் போயிடுச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் அந்த நர்ஸை கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு. இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த மாயா அப்படியே போய் அந்த சைடு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கார்த்திக் நர்ஸ் 2 பேரும் அங்க இருந்து போன பின்னாடி மாயா வர்றாங்க. நான் சொன்னேன்ல இவன் இப்படி பண்ணுவான்னு, பாத்தையா எப்படி உங்ககிட்ட அதுவும் ஆளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. மாயா, ஆமாக்கா நீங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த டிரைவர் கிட்ட தப்பு ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொன்னோடனே மாயா சொல்றாங்க. இனி அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா ரேவதி? ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபைல் மாதிரி இவன் ஒரு ஃபைலை ப்ரிப்பேர் பண்ணி என்னோட ஃபைலுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ரேவதி, இந்த டிரைவர் எது வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கு. வேணும்னாலும் பாரு, அடுத்தது அதைத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பாத எதுவுமே அப்படின்னு மாயா சொல்றாங்க. அக்கா நான் நம்புவனாக்கா அப்படின்னு ரேவதியும் சொல்லிடுறாங்க. மாயாவும் அப்பா இனி ஒரு பிரச்சனையும் இல்ல, மகேஷ் ரேவதி கல்யாணம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மாயா அப்பதான் லைட்டா டவுட் வருது ரேவதிக்கு. ஏன் கார்த்திக் வந்து பேசுறப்போ இவங்க வந்து நான் தப்பு பண்ணலன்னு வந்து சொல்லாம நம்ம பேசுனது எல்லாத்தையும் ஏன் ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க? அவங்க போகணும்னு எதுக்காக இவங்க வரணும்? அடுத்தது டிரைவர் என்ன பண்ண போறான்னு எப்படி இவங்க யோசனை பண்றாங்க அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ரேவதி. ஒருவேளை மாயா கிட்ட தப்பு இருக்கா இல்ல கார்த்திக் கிட்ட தப்பு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரேவதியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, கார்த்திக் சொன்னது உண்மையா மாயா சொன்னது உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நல்ல வழியா அப்படின்னு உடனே ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஏன் நான் மண்டபத்துல கீழே தாண்டி இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி, யாருக்கும் தெரியாம முதல்ல என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட ஃப்ரெண்டும் ரேவதியோட ரூமுக்கு வர்றாங்க. ஏன் எதுக்கிட்டே அவ்வளோ அர்ஜென்டா கூப்பிட்டா? அங்க டான்ஸ் எல்லாம் போயிட்டு
போயிட்டு இருக்கு, அதை பாக்குறத விட்டுட்டு உன் கூட வந்து உன் உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? ஏய் லூசு, நான் சொல்றத முதல்ல கேளுடி. உன் ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தானே நர்ஸா இருக்காங்க. ஆமா, அதுக்கு நீ இப்போ அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். என்ன ஹெல்ப்டி? மாயான்னு ஒரு பேஷண்ட் அங்க வந்தாங்களா, அவங்களோட ரிப்போர்ட் அங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, இதெல்லாம் சொல்லுவாங்களாடி, ப்ளீஸ் எனக்கு கேட்டு சொல்லு. மாயானா யார சொல்ற? மகேஷோட அண்ணிய சொல்றியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்றத முதல்ல செய் அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு, அவக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கரெக்டா அவங்களும் நைட் டியூட்டில தான் இருக்காங்க. அவங்க பேரு ராகினி. ராகினி, என் ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப் கேட்குறா, அவகிட்டயே நீ பேச இரு, ஸ்பீக்கர் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போட்டு ரேவதியை பேச சொல்றாங்க. ரேவதியும் மாயான்னு ஒரு பேஷண்ட் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லி அந்த ஊரோட பேரையும் சொல்றாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்றாங்க, எங்க மாயான்னு எத்தனையோ பேஷண்ட் வர்றாங்க, அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோடனே, சரி பரவாயில்ல, மாயான்னு பேஷண்ட் அவங்க ஊரு அட்ரஸ் எல்லாம் சொல்லி அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் ராகினி சொல்றாங்க, ஐயோ இந்த விஷயம்லாம் வெளியே சொல்லக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்களை போட்டு தள்ளிடுவாங்க, வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ப்ளீஸ்ங்க, என் லைஃபே உங்க இது சொல்றதுல தான் அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரேவதியும் சொல்றாங்க. சரி நீங்க எவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அப்படியே லைன்லயே இருங்க அப்படின்ட்டு கம்ப்யூட்டர்ல போய் செக் பண்றாங்க. அந்த பேஷண்டோட பேர் என்ன சொன்னீங்க? மாயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் கேக்குறாங்க. எல்லாத்தையும் போட்டோன்னே, ஆமாங்க ரிப்போர்ட் இருக்கு மாயான பேர்ல அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன போட்டிருக்காங்க, என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி, இருங்க பாக்குறான்ட்டு பாக்குறாங்க. இல்லங்க, ஆக்சுவலா அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவங்க அபார்ஷன் பண்றதுக்காக ஒரு 2-3 தடவை வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ரேவதி. இதெல்லாம் தவிர அவங்க ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஷாக். என்னடி சொல்ற, அபார்ஷன் பண்றதுக்கா? அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கும் போதே, ஏங்க இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுங்க, அந்த மகேஷுக்கும் மாயாக்கும் 2 பேத்துக்கும் இடையில கனெக்ஷன் இருக்கு. நீங்க டாக்டரே ஒரு தடவை திட்டி விட்டுருக்காங்க, எனக்கும் அந்த விஷயம் தெரியுங்க, நானும் இந்த மாயா பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நேரம் தெரியாதுன்னு சொன்னேடி அப்படின்னு ரேவதி ஃப்ரெண்டு ராகினி கிட்ட கேக்குறாங்க. லூசாடி, நான் இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல சொல்ல முடியுமா? ரேவதி வந்து கெஞ்சி கேட்டதுனாலதான், அதுவும் இந்த மகேஷ கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொன்னனாலதான் நான் இந்த விஷயத்தவே நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ராகினி நர்ஸ் சொல்றாங்க. எனக்கு அதை ஒரு PDF அனுப்ப முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த PDF வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தேகம் இருந்தா பாத்துக்குங்கன்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல டீடைல்ஸ் எல்லாம், அதை அப்படியே அந்த வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வீடியோ கால்ல காமிச்ச உடனேவே ரேவதிக்கு தூக்கி வாரி போடுது. இது மாயா தான் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருது. மாயா தான் இத்தனை தப்பும் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மகேஷும் உடந்தா அப்படிங்கிறது நல்லாவே நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் போனை கட் பண்ணிட்டு அந்த ஃபைலை ஒரு PDF சேஞ்ச் பண்ணி நம்ம ரேவதி வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ரேவதி அந்த PDF ஓபன் பண்ணி, ஒருவேளை அது பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது மாயாவோட டீடைல் ஃபுல்லாவே போட்டிருக்கு. மாயாவோட ஹஸ்பண்ட் பேரு முதல் கொண்டு எல்லா டீடைலுமே இருக்கு. 3 தடவை அபார்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைலும் வருது. மகேஷுக்கும் ரேவதிக்கும் நிச்சயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கூட மாயா ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இத பார்த்து ஷாக் ஆகி அப்படி தபக்கடின்னு உட்காந்துடுறாங்க. இத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னடி இது, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மாயா மகேஷ் 2 பேரும் எப்படி ஏமாத்துவாங்க நான் நினைச்சும் கூட பாக்கலடி. மாயா சொல்றத கேட்டுக்கிட்டு அந்த டிரைவர் தான் தப்பு பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியில இப்படி பண்ணிட்டாலே இந்த மாயா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாண விரல் வந்துருச்சு, என்னடி பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி ஃப்ரெண்டு, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இந்த விஷயம் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அம்மா சுக்கு நூறா உடஞ்சு போயிருவாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடி, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், டிரைவரை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரேவதி. கார்த்திக்கு ரேவதி கால் பண்றாங்க. ஆனா கார்த்திகோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ டிரைவரும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றதுன்னு நைட்டு ஃபுல்லா யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. காலையில ஆகுது, முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எப்படியாச்சும் டிரைவர் கிட்ட சொல்லணும், இல்லாட்டி நம்ம அக்கா கிட்ட யாருக்கிட்டயாச்சும் சொல்லிடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. சச்சா, வேண்டாம், அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லிடலாம், பாட்டி கிட்ட சொன்னா அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அம்மாவுக்கும் பாட்டிக்கும் அப்புறம் பெரிய பிரச்சனையாகும், என்ன பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. அப்பதான் கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க சாமுண்டேஸ்வரி வந்து நிக்கிறாங்க. கூட இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு, ரேவதி உங்ககிட்ட
நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்பவே பேசாம அந்த மாயா மகேஷ் விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. ரேவதி சரி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரேவதி மா சொல்லுங்கம்மா, இங்க பாரு இந்த கல்யாணம் நடக்கும், ஆனா மாப்பிள்ளை மகேஷ் இல்ல. ரேவதி மா என்ன சொல்றீங்கம்மா? ஆமா அவன் சரியில்லை ரேவதி. நான் தான் மகேஷ உனக்கு பார்த்தேன், ஆனா அவன் நல்லவன் முதல்ல நினைச்சேன், அவன் நல்லவன் இல்ல. மகேஷுக்கும் மாயாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இந்த விஷயம் இப்பதாம்மா எனக்கும் தெரிய வந்தது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. என்ன ரேவதி சொல்றா? ஆமாமா இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? நானும் டென்ஷன்ல இருந்தேன், கடைசியில நீங்களே சொல்லிட்டீங்கம்மா, வேண்டாமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சது, ஆனா நான் தான் வேண்டாம் இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த கல்யாண வரலும் இதை கொண்டு வந்தேன். கண்டிப்பா மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான், நான் சொல்ற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ரேவதி. மா என்னமா சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் ப்ளீஸ்மா, இந்த மகேஷும் வேண்டாம் யாரும் வேண்டாம், என்ன கொஞ்சம் விட்டு ரிலாக்ஸா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, எதுக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி கடைசியில அந்த கலவியோட பேரனை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கும், ஆனா மகேஷ் மாப்பிள்ளை இல்ல, அவ்வளவுதான். மா ப்ளீஸ் மா, இங்க பாரு ரேவதி, நான் சொல்றத முதல்ல கேளு. நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ கழுத்தை நீட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு, என்னோட பேச்ச மீறணும்னு நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ரேவதி என்னடா இது, அந்த மகேஷ் கிட்ட தப்பிச்சிட்டோன்னு நினைச்சா கடைசியில அம்மா ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, யாரு என்ன ஏதுன்னு தெரியாது, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க ரேவதி. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.